ஓபிஎஸ பொறுத்தவரையிலும் அவர் வந்து ஒரு 2 தடவை சீஃப் மினிஸ்டரா இருந்துட்டு போய் திமுகல போய் இணைந்து செய்யணும்னு சொல்றது தவறு. என்னன்னா அவரை பொறுத்தவரையிலும் அவங்க தலைவர்கள் தட் இஸ் எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா 2 பேருமே திமுகவை ஒப்போஸ் பண்ணவங்க தான். அந்த ஒரு சூழ்நிலையில் அப்படி பார்த்தீங்கன்னா இவர் வந்து போய் சேர்ந்திருக்குது சுயநலம் தான். ஆனா அவர் வந்து தள்ளப்பட்டிருக்காரு. அது வந்துட்டு இபிஎஸ்ஆல தான். பட் ஓபிஎஸ் இந்த வயசுல இன்னும் அரசியல் பண்ணி எல்லாம் இந்த மாதிரி போய் அரசியல் பண்ணி ஒருத்தர்கிட்ட நிக்கணுமான்னு என்ன கேட்டா தேவையில்லை. இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா இபிஎஸ்க்கு ஒரு பெரிய செருப்படி கிடைக்கும். ஏன்னா 2021 எலெக்ஷன்லயும் நான் சொன்னேன், 2019 எலெக்ஷன்லயும் சொன்னேன், 2024 எலெக்ஷன்லயும் சொன்னேன். தட் இஸ் அதிமுக இந்த இபிஎஸ் கீழே தோக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதே தான் நடக்குது. இது மறுபடியும் நடக்கும். இப்ப இபிஎஸ்ஸே தலைமை தாங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும். சசிகலா வந்துட்டு ஆக்சுவலி அவளோட தம்பி வந்து அந்த திவாகர் சொல்ற ஆள் வந்து ஒரு கட்சி முதலே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கட்சியை தான் மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த அம்மா வந்துட்டு இது எடுத்து நடத்த போகுதுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ கிளியரா தெரிஞ்சிச்சா இப்போ இந்த சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸ்போஸ் ஆயாச்சு. சசிகலா வந்து ஒரு பெரிய உலகமாக தலைவி கிடையாது. இவ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது வந்து நாட்டை கொள்ளடிச்சிச்சு. இவளோட படிப்பறிவு என்ன, அதுல வந்து சசிகலா கொள்ளடிச்ச காசு அவளுக்கு ஒரு 2 லட்சம் கோடி இருக்குது. அதுமே அந்த ஆத்மா வந்து சொல்றாங்க எங்ககிட்ட. அந்த 2 லட்சம் கோடி எப்படி காப்பாத்திக்கிட்டு அந்த பொம்பளை அரசியல் இருக்கு, அதுக்கு என்ன அறிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மேம், இப்ப ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிரடியா திமுகலயே தன்னை மொத்தமா போய் வந்து இணைச்சிட்டாரு. இதுல பல்வேறு விமர்சனங்கள் வந்து எழுது. இத நீங்க ரொம்பவே அவங்க பார்த்திருப்பீங்க. ஓ பன்னீர்செல்வத்தோட முன்னாடி எல்லாம் நீங்க பழகிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க அவங்கள. இந்த செயல்பாடை நீங்க எப்படி பாத்தீங்க? நான் வந்துட்டு யாரையுமே பார்த்தது இல்ல. பன்னீர்செல்வம் மட்டும் என்ன வந்து தட் இஸ் அந்த 2021-22 ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் தி இயர் வந்து அவர் எனக்கு இது கூப்பிட்டாரு அவங்க வீட்டுக்கு வர சொல்லி. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு தடவை போயிருந்தேன், பட் சந்திக்கல அவரை. அதுக்கப்புறம் ஐ டென்ட் கோ ஃபார் மை செல்ஃப். நான் அப்பவே சொன்னேன் அந்த காலகட்டத்துல பிஜேபியோட இதால தான் நான் போனேன் பார்க்கறதுக்கு. பிகாஸ் ஆஃப் தி அந்த அந்த வயான் டிவி அவங்களால தான் போயிருந்தேன். பட் ஐ டென்ட் மீட் ஹிம். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்து அவங்க கட்சிக்காரங்க ஒரு சிலர் வந்துட்டு அவங்க அம்மா இறந்தப்போ இல்லாட்டி அவங்க ஒய்ஃப் இறந்தப்போ இது பேசினேன் அவரோட. அவரும் பேசினாரு, அவரும் திருப்பி கூப்பிட்டாரு. அவ்வளவுதான். நான் போன்ல தான் அவரோட 2 தடவை 3 தடவை பேசியிருக்கேன் தவிர்த்துட்டு நான் நேர்ல வந்துட்டு ஓபிஎஸ் எப்பவும் சந்திச்சது இல்லை, இபிஎஸ் அசல் சந்திச்சது இல்லை. இபிஎஸ் வந்து ஜெயலலிதாவோட ஆத்மா தான் வந்து என்ன இபிஎஸ் ஓபிஎஸ்ன்னு சந்திக்க சொன்னாங்க. பட் வந்துட்டு இபிஎஸ் பொறுத்தவரை அந்த ஆள் வந்து ரொம்ப திமிர்த்தனவட்டா இருக்கிறான். அதுக்கு எனக்கு ஒன்றும் தேவையில்லை போய் அப்படியெல்லாம் போய் இவங்களை போய் பார்க்கணும், இவங்களை சந்திச்சு இவங்களோட அரசியல் பண்ணணும்னு எந்த ஒரு தேவையும் எனக்கு கிடையாது. ஆனா இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா இபிஎஸ்க்கு ஒரு பெரிய செருப்படி கிடைக்கும். ஏன்னா 2021 எலெக்ஷன்லயும் நான் சொன்னேன், 2019 எலெக்ஷன்லயும் சொன்னேன், 2024 எலெக்ஷன்லயும் சொன்னேன். தட் இஸ் அதிமுக இந்த இபிஎஸ் கீழே தோக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதே தான் நடக்குது. இது மறுபடியும் நடக்கும். இப்ப இபிஎஸ்ஸே தலைமை தாங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும். இபிஎஸ் எல்லாத்தையும் அனுசரிச்சு கொண்டு வந்தானா அந்த ஆளு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பட் அது வந்து கெடுத்துக்கிறது அந்த ஆளே தான். ஓ பன்னீர்செல்வம் வந்து அதிமுகல இருந்து திமுக அந்த டிரான்சிஷன் ஆனதை நிறைய பேர் விமர்சனமா வைக்கிறாங்க, கூட இருந்தவங்க சொல்றாங்க. இத எப்படி நம்ம வந்து எடுத்துக்க, இந்த செயல்பாடை எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஓபிஎஸ் பொறுத்தவரையிலும் அவர் வந்து ஒரு 2 தடவை சீஃப் மினிஸ்டரா இருந்துட்டு போய் திமுகல போய் இணைந்து செய்யணும்னு சொல்றது தவறு. என்னன்னா அவரை பொறுத்தவரையிலும் அவங்க தலைவர்கள் தட் இஸ் எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா 2 பேருமே திமுகவை ஒப்போஸ் பண்ணவங்க தான். அந்த ஒரு சூழ்நிலையில் அப்படி பார்த்தீங்கன்னா இவர் வந்து போய் சேர்ந்திருக்குது சுயநலம் தான். ஆனா அவர் வந்து தள்ளப்பட்டிருக்காரு. அது வந்துட்டு இபிஎஸ்ஆல தான். பட் ஓபிஎஸ் இந்த வயசுல இன்னும் அரசியல் பண்ணி எல்லாம் இந்த மாதிரி போய் அரசியல் பண்ணி ஒருத்தர்கிட்ட நிக்கணுமான்னு என்ன கேட்டா தேவையில்லை. பட் அவருக்கு என்ன நிர்பந்தமோ அது நம்மளுக்கு தெரியாது. அதில் நான் அதை பத்தி பேச விரும்பல. ஆனால் இவங்க எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தலைவர்களுக்கு துரோகம் பண்ணவர்கள் தான். சசிகலா அவர்கள் வேற புதுசா கட்சி தொடங்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்ப இந்த டைம்ல ஆக்டிவ் பண்ண எடுபடுமா என்ன? அவங்க
முயற்சியா சசிகலா வந்துட்டு ஆக்சுவலி அவளோட தம்பி வந்து அந்த திவாகர் சொல்ற ஆள் வந்து ஒரு கட்சி முதலே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கட்சியை தான் மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த அம்மா வந்துட்டு இது எடுத்து நடத்த போகுதுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ கிளியரா தெரிஞ்சிச்சா, இப்போ இந்த சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸ்போஸ் ஆயாச்சு. அப்படி சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் நல்லா இருந்துச்சுன்னா, சசிகலா அந்த அம்மா அந்த கட்சியே இந்த தினகரனும் அந்த கட்சி அவன் ஆரம்பிக்கல. அந்த கட்சி வந்து ஒரு வெளிநாட்டுக்கார் ஒரு நம்ம தமிழ்நாட்டு முஸ்லிம் ஒருத்தர் தான் அந்த கட்சியை ஆரம்பிச்சு அதை வந்து தினகரன் வந்து அவங்க இருந்து எடுத்துக்கிட்டு பணமும் கொடுக்கல, விலைக்கு வாங்குறேன்னு சொல்லிட்டு காசை கொடுக்காம ஏமாத்திட்டான். ஸோ அதில் அந்த கட்சி அவங்க 2 பேரும் இணைந்து செஞ்சிருக்கலாம், பட் செய்யல. அப்போ இதுலயே தெரியுது அவங்களுக்குள்ளார வேற்றுமை, தட் இஸ் ஒப்பீனியன் இது பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. பட் வந்து சசிகலா வந்து ஒரு பெரிய உலகமாக தலைவி கிடையாது. இவ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது வந்து நாட்டை கொள்ளாடிச்சு. இவளோட படிப்பறிவு என்ன, ஷி வாஸ் நிழல் சிஎம் ஃபார் ஜெயலலிதா. அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா ஜெயலலிதா விட சசிகலா தான் அன்றைய காலகட்டத்தில் எப்பப்போ ஜெயலலிதா சிஎம்மா வந்தாங்களா, நிழல் சிஎம் வந்துட்டு சசிகலா தான். அதுல வந்து சசிகலா கொள்ளடிச்ச காசு அவளுக்கு ஒரு 2 லட்சம் கோடி இருக்குது. அதுமே அந்த ஆத்மா வந்து சொல்றாங்க எங்கள்கிட்ட. அந்த 2 லட்சம் கோடி எப்படி காப்பாத்திக்கிட்டு அந்த பொம்பளை அரசியல் இருக்கு, அதுக்கு என்ன அறிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒரு படிப்பு அறிவு இல்லை, ஒண்ணும் இல்லை. பிளஸ் ஒரு நாட்டை கொள்ளடிச்சு, தட் இஸ் வேற எதுக்குனாலும் கூட ஜெயிலுக்கு போயிருந்தா தப்பு இல்லை. நாட்டை கொள்ளடிச்சு ஒரு ஊழல்வாதியை வந்து இவங்க வந்து ஒரு தலையை ஏற்றிட்டு மக்கள் அவங்க பின்னால் போனாங்கன்னா இதை விட அசிங்கம் தமிழ்நாட்டுக்கு வேற எதுவுமே கிடையாது. இப்ப வர தேர்தல் வந்து ரொம்ப நெருங்கிட்டு வந்து இருக்கு மேம். இந்த ஒப்பீனியன் போல்ஸ் பத்தி எல்லாம் நீங்க என்ன பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன், லாஸ்ட் மினிட் மட்டும் நிறைய மாற்றங்கள் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். இது என்னோட எதிர்பார்ப்பு. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே முதல்ல இந்த எலெக்ஷனே நடக்கக்கூடாதுன்னு. ஏன்னா உலகத்திலேயே இப்போ வந்து எல்லா இடத்துலயும் பிரச்சனையா இருக்குது. ஒரு இந்த இஸ்ரேல் ஈரான் வார், யூஎஸ் இஸ்ரேல் ஈரான் வாரே ஒரு பெரிய பிரச்சனையா போய் கொண்டிருக்கிறது. தட் இஸ் த எக்கானமி, இதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கிறது. இப்போ விலைவாசி ஏறப்போகுது, இந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏறப்போகுது. நம்ம இந்தியன் எக்கானமியும் பொருளாதாரமும் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. இந்த நிலையில் நம்மளுக்கு ஒரு எலெக்ஷன் தேவையானா என்னை பொறுத்த வரையிலும் நான் வந்து இந்த எலெக்ஷன் வேண்டான்னு தான் சாமிகிட்ட வேண்டிட்டு இருக்கேன். பட் என்ன நடக்குமோ நம்மளுக்கு தெரியாது. we have to wait and watch because இன்னும் கூட எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணல. சொல்றாங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ளார அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த அலைன்சஸ் எவ்வளவு இது ஸ்ட்ராங்கா இருக்க போகுது, எவ்வளவு பிரேக் ஆக போகுது சொல்லிட்டு. பட் ஆஸ் ஆஃப் நோ டிஎன்கே இஸ் ஆன் அ ஸ்ட்ராங் ஃபுட்டிங், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. பட் அதுமே மக்கள் கடைசியில் அந்த 10 நாள் என்ன நடக்க போதோ அப்போ என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்தபடி மக்களோட ஒப்பீனியனும் மாறும். இப்ப ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகல இருந்து வேற கட்சிகள் போனா கூட விமர்சனம் பெருசா வந்திருக்காது, திமுகவுக்கு போயிருக்காரு. சோ அங்க அப்படி போறப்ப மக்கள் வந்து இப்ப சப்போஸ் ஓபிஎஸ் நிக்க வைக்கிறாங்கன்னு வைங்க ஒரு தொகுதியில வேட்பாளரா, மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க? அவருக்கு வாக்கு வந்து வருமா? என்னப்பாலதான் பாக்குறீங்க? நான் என்ன பொறுத்தவரையிலும் மக்கள் ஓட் போடக்கூடாது. என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே அப்படி ஒரு 2 டைம் எவ்வளோ இயர்ஸ் மந்திரியா இருந்து தோத்துருக்காரு. அதனால மக்கள் வந்து அந்த அளவுக்கு இது முட்டாள் கிடையாது. பட் வந்துட்டு இந்த பணம் எவ்வளவு செலவு பண்ண போறாங்களோ தெரியாது, எவ்வளவு மக்கள் அதை வாங்கிட்டு ஓட் போட போறாங்களோ தெரியாது. பட் என்ன கேட்டா மக்கள் வந்து தோக்கடிக்கணும். இந்த மாதிரி என்ன சொல்றது, இவங்க எல்லாத்தையும் டேர்ன் கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தட் இஸ் ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சி சந்தர்ப்பத்துக்காக மாறுறவங்க வந்து டேர்ன் கோட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மக்கள் வந்து நிராகரிக்கணும். பட் வி ஹேவ் டு see, நம்மளுக்கு தெரியாதுல்ல மக்கள் எப்படி போவாங்க அந்த நேரத்துக்குன்னு சொல்லி. அதே மாதிரி பிரேமலதா அவர்கள் தேமுதிக வந்து திமுக கூட கூட்டணி வச்சதும் ஒரு விமர்சனம் வந்து ஆயிட்டு இருக்கு. அவங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க நீங்க? ஏன்னா பாமக மாதிரியான கட்சிகள் வேற. சாருங்க, பிரேமலதாவும் விஜயகாந்த் இருந்த காலகட்டத்துல நம்ம வந்துட்டு விஜயகாந்த் வந்து ஒரு காலகட்டத்துல தான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால டிஎம்கேவோட ரொம்ப க்ளோஸா தான் இருந்தாரு. அதே மாதிரி காங்கிரஸ்லயும் க்ளோஸா தான் இருந்தாரு, இல்லைன்னு சொல்றது இல்லை. ஏன்னா நீங்க பாருங்க, கலைஞர் இறந்த அப்புறம் வந்துட்டு அவர் வெளிநாட்டுன்னு வந்தப்போ வந்துட்டு கலைஞரோட சமாதிக்கு விஜயகாந்த் போனார். பட் எங்க அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த வந்து அவங்களோட அந்த ஆண்டாள் கல்யாண மண்டபத்தை வந்து அந்த
ஃப்ளைஓவர் கட்டும் போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, இல்லைன்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை. ஓகே, அப்ப வந்துட்டு ஃபுல்லா எதிர்த்தாருன்னா ஒரு காலகட்டத்தில் எதிர்த்தாரு. அந்த 2011 அண்ட் தென் அந்த 2006 எலெக்ஷன்ல கூட அவர் வந்து தனியா நின்னார். ஓகே, அப்ப வந்துட்டு அந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஒரு அரசியல் கட்சின்னு வந்தப்ப ஏதோ ஒரு விதத்தை எதிர்த்து தான் நிற்பாங்க. பட் பிரேமலதாவை பொறுத்த வரையிலும் இந்த இபிஎஸ் பண்ணதும் துரோகம் தான். ஒரு எம்பி சீட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ண அப்புறம் குடுக்காட்டி அது தவறுதான். நான் எழுதி கொடுத்தேன்னான்னு சொல்றது அது வந்து ஒரு மனுஷன் கிடையாது. வந்துட்டு நாட்டுல நரம்பு இல்லாதவன் அப்படி பேசுவான். ஸோ அதில் அந்த அம்மா வந்துட்டு திமுகவை பொறுத்த வரையிலும் தோ ஐ எம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் டிஎம்கே, பட் வந்து திமுக வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு பண்பாட்டு இருக்குது. அவங்க ஒரு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாங்கன்னா அதை நிற்பாங்க. இவங்களாட்டும் கிடையாது. அண்ணா திமுக அந்த இது கிடையாது. மற்ற கட்சியிலும் எந்த கட்சியிலையும் கிடையாது. அப்போ வந்து அவங்க கமலஹாசனுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி எம்பி சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் இவங்க வந்து கண்டிப்பா அந்த ஒரு கொடுத்த வாக்குறுதியை திமுக காப்பாற்றும் நினைச்சுட்டு அந்த அம்மா போயிருக்குது. பட் ஷீ இஸ் ஆல்சோ லிட்டில் மணி மைண்டட் லேடி. அதெல்லாம் வந்துட்டு அரசியல்ல வந்துட்டு இந்த பணம் இருந்தால் தான் அரசியல் பண்ண முடியும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ அதெல்லாம் அவங்க அதுக்காக போயிருக்காங்க. அது அவங்களோட இது. பட் மக்கள் மத்தியில அது வந்துட்டு நல்லா இருக்காது. பட் அதுவுமே வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் தான் என்ன நடக்கும்.